என் மகனே, நீ வலிமையாகிவிட்டாய். ஹஸ்தினாபுரம் அதன் எதிர்கால பாதுகாவலரை வரவேற்கிறது. வருடங்கள் கடந்துவிட்டன. கங்கை தேவியின் தெய்வீக பராமரிப்பின் கீழ் தேவவிரதன் ஒப்பிட முடியாத ஒழுக்கமுள்ள சிறுவனாக வளர்ந்தான். அவன் ஹஸ்தினாபுரம் திரும்பிய போது மக்கள் ஒரு இளவரசனை மட்டுமல்ல, அவர்கள் விதியையும் கண்டார்கள். தேவவிரதர் மிகப்பெரிய முனிவர்களிடம் பயிற்சி பெற்றார். அவரது வில்வித்தை துல்லியமானது, அவரது வாழ்வீச்சு நிகரற்றது மற்றும் அவரது ஒழுக்கம் குறைபாடற்றது. உன் கவனம் மிகச் சிறந்த அம்பை விட கூர்மையானது. ஒரு நாள் உலகம் உன் பெயரை பேசும். அவர் வெறும் போர்வீரன் மட்டுமல்ல, தேவவிரதர் கருணையும் ஞானமும் சாந்தமும் கொண்டவர். ஹஸ்தினாபுர மக்கள் அவரை நேசித்தார்கள், ஏனென்றால் அவர் ஏழைகளையும் கண்ணியத்துடன் நடத்தினார். ஒரு ராஜாவின் மிகப்பெரிய பலம் அவரது மக்களின் மகிழ்ச்சி. விரைவில் தேவவிரதர் போர், அரசியல், வேதங்கள் மற்றும் ராஜதந்திரம் என அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றார். அமைச்சர்கள் அவரை சரியான வாரிசாக கருதத் தொடங்கினர். அரசே, இந்த சிறுவன் பட்டத்து இளவரசனாக இருப்பதால் ஹஸ்தினாபுரம் தலைமுறை தலைமுறையாக பிரகாசிக்கும். பாரதத்தில் எந்த வீரனும் அவனுக்கு இணையாக இருக்க முடியாது. 16 வயதில் தேவவிரதன் காற்றைப் போல சவாரி செய்தான். அவனுடைய உத்திகள் கூர்மையானவை, அவனுடைய தைரியம் அசைக்க முடியாதது. இளவரசர் தேவவிரதரே, எந்த எதிரியும் உன் முன் நிற்க முடியாது. வெற்றி தர்மத்திற்கே உரியது. தெய்வங்கள் அவரை பாதுகாக்கட்டும் என்றால் அவர் இந்த ராஜ்யத்தின் எதிர்காலம். சாந்தனு பெருமையுடன் பார்த்தான், ஆனால் பயத்துடனும். ஏனென்றால் இவ்வளவு புத்திசாலியான ஒரு மகன் விதியின் பொறாமையை ஈர்க்கும். ஆனால் விதி ஏற்கனவே வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. ஒரு மாலை ஆற்றங்கரையில் கங்கை திரும்பினாள். என் மகனே, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆனால் நீ செல்லும் பாதை கடுமையானது. அம்மா, எனக்கு என்ன விதி காத்திருந்தாலும் நான் அதை மரியாதையுடன் எதிர்கொள்வேன். இதற்கிடையில் ஆற்றின் குறுக்கே ஒரு எளிய மீனவ கிராமத்தில் சத்தியவதி என்ற பெண் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கினாள். அவளுக்கு தெரியாது, அவளுடைய விதி விரைவில் ஹஸ்தினாபுரத்துடன் மோதும். இதனால் தேவவிரதர், வருங்கால பீஷ்மர், ஹஸ்தினாபுரத்தின் பெருமையாக உயர்ந்தார். ஆனால் விதி வேகமாக நகர்கிறது, மேலும் ஒரு சந்திப்பு எல்லாவற்றையும் மாற்றிவிடும்.